ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிஸ் லைஃப் ஸ்டைல். ஊட்டின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே டீக்கு அப்புறம் ஞாபகம் வருது ஹோம்மேட் சாக்லேட் தாங்க. அந்த சாக்லேட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ரோட்டில் இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் அப்படிங்கிற டீ கம் சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க. ஆமாங்க, இதே இடத்துல சாக்லேட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, டீயும் எப்படி ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணுறாங்கங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சோன்னு நம்ம பாஸ் பண்ணி போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடங்க. இந்த கிளாஸ் வழியாக நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்கங்கிறது நம்ம லைவாகவே பார்க்கலாங்க. இந்த கோகோ ஃப்ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சீத்தாப்பழம் மாதிரி தான் இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ஃப்ரூட் இருக்குங்க. உள்ளே பீனோடு இருக்கும். இந்த ஃப்ரூட்ல இருந்து தாங்க கோகோ பட்டர் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. இது மோஸ்ட்லி ஒயிட் சாக்லேட் பண்ணுறக்கும் இல்லாமங்க இன்னைக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் நிறையாவே இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோகோ பட்டர்லேருந்து எடுத்த சீடை எல்லாத்தையுமே 130 டிகிரி செல்சியஸில் நல்லா ஹீட் பண்ணி அந்த மேலே இருக்க ஓடையும் உள்ளே இருக்க பீனையும் பிரித்து எடுத்து தான் இந்த சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோகோ ஃப்ரூட் ட்ரை பண்ணதில் நம்மளுக்கு லைவாக நம்ம பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய இந்த கோகோ பீனுங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி மேலே இருக்க தோலையும் உள்ளே இருக்க பீனையும் உடச்செடுத்து அதையும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கலாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறது அந்த கோகோ பவுடரும் கோகோ பட்டரும் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கக்கூடிய மிஷின்ஸு. அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், பிளாக் சாக்லேட்டும் ரெடி பண்ணி அங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல வைப்பாங்க. இது நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறக்கும் கொடுப்பாங்க. அது போக இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம போகும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க போகிறதுக்கு சேல்ஸ் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. இதை நம்ம இங்கே லைவாகவே நம்ம பார்த்துட்டே மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் பார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த லேடிஸ் வச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒயிட் சாக்லேட் பார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார் நம்ம 30 ருபீஸ்க்கு டிக்கெட் வாங்கி தான் உள்ள என்ட்ரன்ஸில் போகிறோம் இல்லைங்களா. அந்த 30 ருபீஸ்க்கு ஈச் ஒன் ஒரு பார் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எந்த பார் விருப்பமோ நம்ம அதை வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பிளெயின் சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் நட்ஸ், ஃப்ரூட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளேவர்ட் சாக்லேட்ஸும். இதுதான் நம்ம 30 ருபீஸ் வாங்கின டிக்கெட்டுக்கான ஃப்ரீயான கொடுக்கக்கூடிய சாக்லேட்ஸுங்க. இதை தனியாக கவுண்டரில் வச்சுருப்பாங்க. இந்த பார் சாக்லேட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போனோம் அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி ரீச் பண்ணிடலாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் டீ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறத கிளாஸ் வழியாகவே நம்ம பார்த்துட்டே மேலே ஏறி போகலாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரியில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டீ இலைகளை ட்ரை பண்ணுறது எப்படிங்கிறத வெளியே வச்சுருக்காங்க. அந்த இலைகளில் பார்த்திங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே இல்லை. மேபி அது ட்ரை ஆகி ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அந்த டீங்கிற ஃப்ளேவரே இதில் வரும் போல் இருக்குங்க. நம்ம அங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா மியூசியம் மாதிரி அந்த கிளாஸ் வழியாக நம்ம டீ இலைகள்லேருந்து எப்படி டீ உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டே நம்ம மேலே போகலாங்க. இங்கே அந்த டீ தூள்கள் எல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே மேலே ஏறி போகலாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் ஹெட் 10 ருபீஸுங்க. நம்ம என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு உள்ளே நம்ம ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்கலாம். டீ எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குங்க. சைனாவில் ஒரு ராஜா ஒரு தடவை ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது அந்த குளிருக்கு எதமாக அப்பப்போ சுடுதண்ணி கொடுக்குற பழக்கம் இருக்கா. அப்படி ஒரு மரத்தடியில் உட்காந்து சூடாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அங்கே இருந்த ஏதோ ஒரு லீஃப் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்ததாகவும் அந்த தண்ணி அந்த ராஜா குடிச்சு பார்த்தப்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் டேஸ்ட்டாக இருந்ததாகவும் அந்த எண்ணெய் இலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்படி ரெகுலராக அவங்க எடுக்க ஆரம்பித்தது தான் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீயில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டீ லீவ்ஸ் இருக்குங்க. ஒயிட் டீ, க்ரீன் டீ, ஒலாங் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் டீ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சூரிய ஒளியாலேயே காய வைக்கப்பட்டதுங்க. க்ரீன் டீ அப்படிங்கிறது இலையோட அந்த பச்சையான நிறம் மாறாமல் அப்படியே வச்சுருந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருந்தது.
ஒலாங் டீ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி, அதாவது கிட்டத்தட்ட பிளாக் டீ அப்படிங்கிற சொல்கிறக்கூடிய கலரில் வரக்கூடியதான் ஒலாங் டீங்க. இப்படி ஒரு டீக்கான ஹிஸ்ட்ரியும் அது எப்படி அந்த இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு போர்டில் டிஸ்பிளேல மட்டும் இல்லைங்க, இப்படி அந்த ஃபேக்ட்ரியில் அந்த ட்ரீயோட மிஷின்ஸ் வந்து எப்படி இலையிலேருந்து அந்த இலைகளை வந்து காய வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த மிஷினில் கொடுத்து எப்படி கிரைண்ட் பண்ணி அதை ட்ரை ஆக்கி பவுடர் ஃபார்மில் ஃபில்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே எப்படி பேக்கிங்க்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு அங்கே ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு 6 வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எந்த டீ வேணாலும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ, க்ரீன் டீ, சாக்லேட் டீ, ஒயிட் டீ, மசாலா டீ, அப்புறம் எலைச்சி அதாவது காடமம் டீ இருந்ததுங்க. சாக்லேட் டீ தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தீந்துருச்சு. அதனால் நான் வந்து மசாலா டீயும் ஏலக்காய் டீயும் குடித்தேன். எங்கள் வீட்டில் ஒயிட் டீயும் ஜிஞ்சர் டீயும் குடித்தாங்க. பட் மசாலா டீயோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. வீட்டுக்கும் நான் அதான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே இவங்க டீ எப்படி போட சொல்கிறாங்கன்னா, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு விருப்பம் போல் பாலோ சர்க்கரையோ ஆட் பண்ணி குடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போதாங்க நல்லா வந்து ஃப்ளேவர் இறங்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நான் கண்டிப்பாக மசாலா டீயை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக மசாலா டீ வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சாக்லேட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஃபேக்ட்ரியில் பார்த்த அந்த வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸும் இங்கே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீயும் இங்கே வாங்கிக்கலாங்க. நான் வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ் இது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அவீஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், என்ஜாய் டு த கோர்.